foci, vertices and directrix. இந்த கானிக் என்னன்னு சொல்லி தெரியாது. ஆனா அந்த கானிக்கோட ஈக்குவேஷன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த கானிக்கோட ஈக்குவேஷன் என்னன்னா 18x² plus 12y² அந்த கானிக்கோட ஈக்குவேஷன் இப்படி கொடுத்துருக்காங்க. minus 144x plus 48y plus 120 equal to 0. இப்படி ஒரு கானிக் ஈக்குவேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கானிக் ஈக்குவேஷன் கொடுத்த உடனே நமக்கு தெரியாது அது என்ன கானிக்கா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். இந்த கானிக் x² y² இதெல்லாம் வர்றதுனால அது எய்தர் ஏன்னா இந்த கோஎஃபிஷியன்ட் இந்த கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் இல்லைங்கிறதுனால அந்த கானிக்கை வந்து நம்ம சர்க்கிள்குள்ள கொண்டு வர முடியாது. சர்க்கிள்னா இந்த ஏபி இந்த ரெண்டு கோஎஃபிஷியன்ட்டும் ஈக்குவலா இருக்கணும். அதனால இது ஒன்று எலிப்ஸா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா இது ஹைப்பர்போலாவா இருக்கலாம். பட் லெட் அஸ் see நமக்கு இதுல என்ன கானிக்கா இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ x² டேர்ம் எல்லாம் கலெக்ட் பண்ணீங்கன்னா இதுல ஒரு x² டேர்ம் இருக்கு, இதுல x டேர்ம் இருக்கு, ரெண்டுக்கு இடையில மைனஸ்ங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. இதுல 18x² இருக்கு, இதுல 144x இருக்கு. ஸோ நம்ம என்ன செய்யலாம்னா இதுலயும் இருக்கிற 18 நம்ம வெளியில எடுத்துடலாம். எடுத்துட்டோம்னா என்ன கிடைக்கும், x². இதுல x² நம்ம வந்து எடுத்துடுறோம். எடுத்ததுக்கு அப்புறம் இதுல இருந்து நம்ம 18ஆல இதை டிவைட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்னா 8 கிடைக்கும். அப்போ -8x. இப்போ x² டேர்ம் வந்து முடிஞ்சது. Now come to the y² டேர்ம். y² டேர்ம்ல என்ன இருக்குன்னா இங்க 12y² இருக்கு, இங்க 48y. ஸோ இது ரெண்டுலையும் எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கே பார்த்தா தெரியுது, இது ரெண்டுலையும் காமனா நம்ம 12 எடுத்துக்கலாம். அப்ப 12 எடுத்துட்டோம்னா y² plus 4y இது இவ்வளவு வரும். கான்ஸ்டன்ட பிளஸ் 120 அப்படியே வச்சுக்கணும், ஈக்குவல் டு 0. இது எந்த ஃபார்ம்ல இருக்குன்னா சம் கான்ஸ்டன்ட் இன்டு x² டேர்ம் இருக்கு, இதுல சம் கான்ஸ்டன்ட் இன்டு y² டேர்ம் y டேர்ம் இருக்கு, இது கான்ஸ்டன்ட் இருக்கு 0. ரெண்டுக்கும் இடையில என்ன இருக்குன்னா சிம்பிள் பிளஸ்ங்கிற ஒரு சிம்பிள்ல இது கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி அழகா ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிடலாம். அதுக்கு முன்னால இதை வந்து a - b ஹோல் ஸ்கொயர் இதுல a plus b ஹோல் ஸ்கொயர்ங்கிற ஃபார்முக்கு நம்ம தான் ரெடியூஸ் பண்ணணும். ஆனால் அதுக்கு உண்டான கான்ஸ்டன்ட் அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம தான் அந்த கான்ஸ்டன்ட் என்னன்னு நம்ம வரும்னு பார்த்து போட்டுக்கலாம். இப்போ 18 இதில் இருக்கட்டும், x² minus 8x. -8xங்கும் போது உங்களுக்கு தெரியும் a² minus 2ab. இதில் x² விட்டுட்டோம்னா அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடியது 2aங்கிறது 2axங்கிறது எந்த ஃபார்ம்ல இருக்கும்னா 8xங்கிற ஃபார்ம்ல இருக்கும். x கேன்சல் பண்ணிட்டா அப்ப a யோட மதிப்பு இங்க என்ன இருக்கணும், 4 இருக்கும். அப்போ இது வந்து x - 4 ஹோல் ஸ்கொயர்ங்கிற எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது x² - 8x. ஆனா 4 இல்லை, நம்ம என்ன செஞ்சுக்கலாம் ஒரு +4 போட்டு -4 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம வேல்யூ மாறாம இருக்கும். இதுல ஒரு +4 போட்டு இதுல -4 போட்டுருக்கோம். அதே மாதிரி இந்த 12 போட்டுக்கிட்டோம்னா இதுல பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு y² plus 4y. இதுல என்ன வேணும்னா நமக்கு இதுல ஒரு 4 போட்டுக்கிட்டு இதுல ஒரு -4 போட்டுக்கிட்டோம்னா இப்ப நமக்கு வேண்டாததெல்லாம் நம்ம என்ன செஞ்சிடணும், இதுல வந்து y² plus 4y. அப்போ அதாவது இந்த 4yங்கிறது இதுல இருக்குது. அப்போ 4yங்கும் போது இதே மாதிரி நம்ம பார்த்தா 2ay அப்படிங்கிறது 4y. அப்போ இந்த இதுவும் கேன்சல் பண்ணிட்டோம்னா இதுல a ஈக்குவல் டு 4/2 ஈக்குவல் டு 2. இந்த 4/2 ஈக்குவல் டு 2 அப்ப நம்ம இதுல எப்படி போடலாம்னா y² இருக்கு 4y இருக்கு, அப்ப 2² இருக்கும்போது 4 ஆயிரும். அப்ப இதுல என்ன போட்டுக்கணும்னா நம்ம இதுல +4 போட்டு அடுத்தப்ப என்ன போட்டுக்கணும், இதுல ஒரு -4. இது